குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20 ஜூலை 2026 திங்கட்கிழமை தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்றைக்கி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடக்கம், ராமர் கோயில் நீட் திரிணாமுல் விவகாரங்கள் எதிரொலிக்கும் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், மழைக்கால கூட்டத்தொடர் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 13 வரைக்கும் போக போகுது. ஸோ நிறைய விவகாரங்கள், நீட் இஷ்யூ, அப்புறம் ராமர் கோயில் முறைகேடு, அந்த அறக்கட்டளையில் முறைகேடு நடந்ததில்ல அது, அப்புறம் அந்த திரிணாமுல் எம்பிக்கள் ஒரு 20 எம்பிக்கள் வந்து அவங்க கட்சியை விட்டு விலகிட்டு வேறு ஒரு கட்சியில் போய் சேர்ந்தது, ஆளாடையிலுமே தெரியாத கட்சியில் போய் சேர்ந்தது, அப்புறம் எல்லாமே இந்த ஃபுல் இஷ்யூஸையும் வந்து எடுத்து கையாள போகிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் சில மசோதாக்கள் நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம் இல்லையா, இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அந்த மசோதா, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் ஹானர், அந்த ஹானர் ஆக்ட் 1971 வந்திருக்கக்கூடிய அந்த தேசிய பாடலை வந்து அவமதித்தா என்னென்ன தண்டனை, பனிஷபிள் அஃபென்ஸ், அது அந்த மாதிரி நிறைய மசோதாக்களை வந்து நிறைவேற்ற போகிறாங்க மத்திய அரசு. சரிங்களா? ஸோ ஒன்று ஒன்றா டெய்லி நடக்க போது நமக்கு நிறைய நியூஸஸ் இருக்கும், பார்க்கலாம் என்னென்ன புது மசோதா கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த E20 பெட்ரோல் இஷ்யூ இல்லையா, அதுக்கப்புறம் இந்த வருமான வரியில் சில முக்கியமான மசோதாக்களில் செலுத்த போகிறாங்க. ஓகே, அது மாதிரி நிறைய இருக்குது, பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஓகே, ஸோ அதுக்காக நேற்று ஒரு அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டினாங்க. ஸோ அதில் நிறைய அதிருப்திகள் இருந்துச்சு எதிர்கட்சிகள் கிட்ட. ஓகே, ஸோ அதை பற்றி தான் இங்கே நியூஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய விவகாரங்கள் துறை அமைச்சர், பாராளுமன்ற விவகாரம் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு என்ன பண்ணியிருக்காருன்னா, நாடாளுமன்றத்தை வந்து ஸ்மூத்தாக நம்ம நடத்தணும், அதுக்கு எதிர்கட்சிகளுடைய ஒத்துழைப்பு வேணுன்றத ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காரு. ஓகே, சரி. ஓகே, அடுத்து வந்தோம்னா அம்மா உணவகம். ஸோ அதாவது கடந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா இந்த அம்மா உணவகம் வந்து பெருசாக செயல்படலை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அம்மா உணவகங்களை வந்து கொஞ்சம் இது பண்ணிவிட்டு, ஐ மீன் நல்லா இது பண்ணணும், ஏற்கனவே இந்த ஆட்சி மாதிரி கிடப்பில் போடக்கூடாது, அதை நல்லா இது பண்ணி, ஏன்னா மக்களோட வருகை வந்து நிறைய ஆகிடுச்சு. ஏன்னா சீப்பாக கிடைக்கிறதுனால, சீப்பாகவும் நல்ல பெஸ்ட் குவாலிட்டியாகவும் கிடைக்கிறதுனால இன்னும் அந்த அடிப்படை வசதிகளை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றது மக்களோட கோரிக்கையாக இருக்குது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் தவிர்த்து நிறைய தொழிலாளிகள், கட்டட தொழிலாளிகள், கூலி தொழிலாளிகள்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் சாப்பிட்றாங்க. ஓகே, ஸோ அதனால் அதோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும், நல்ல ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸை வந்து செட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் அம்மா உணவகம் எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்கன்றத கொஞ்சம் தேடி பாருங்கள். ஐ திங்க் 2016 ஒரு சரியாக ஞாபகம் இல்லை. ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா ஸோ இன்றைக்கி எடிட்டோரியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஸ்ரோ பலவீனப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒன்றும் இல்லை, ஒரு 2-3-4 டேஸ் பேக் வந்து தினமணியில் ஒரு விஷயம் ரிப்போர்ட் ஆகிருந்தது. என்னென்னா வந்து இஸ்ரோவில் வேலை செய்யக்கூடிய விஞ்ஞானிகள், ஓகே, கவர்மெண்ட் இஸ்ரோக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது இல்லையா, சின்ன சின்ன ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ், அங்கெல்லாம் வந்து வேலை செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்றது, அது வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றது ஒன்று ரிப்போர்ட் ஆகிருந்தது. சரியா? ஸோ இதனால் இஸ்ரோவுடைய பிளானிங் லான்ச் வெஹிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, லான்ச்சஸ், ஸோ பிளானிங் லான்ச்சஸ் வந்து அதனுடைய இடிஎஸில் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகலாம், ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்றத இஸ்ரோ வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ராஜினாமா செய்யக்கூடிய அந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ரொம்ப கடுமையாக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதனால் யாரும் ஈஸியாக வந்து ரிசைன் பண்ணிட்டு போக முடியாது. இப்போது நீங்கள் ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா, ஐடிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 90 டேஸ் நோட்டீஸ் பீரியட்னு ஒரு லாக் வைப்பாங்க. அந்த மாதிரி சில ப்ரொவிஷன்ஸை அவங்க கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. லைக் இஸ்ரோவில் வந்து 100க்கும் மேற்பட்ட தாமாக முன் வந்து பணியிலிருந்து விலகியுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது. அதே மாதிரி விஞ்ஞானிகள் வெளியேறல் என்பது இஸ்ரோவின் எதிர்கால திட்டத்துக்கு ஒரு ரகசிய காப்புக்கும் ஆபத்து என்பதை மறந்துவிடக்கூடாது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி உலகளாவிய அளவில் விண்வெளி செயற்கைக்கோள்கள் நம்ம இப்போது முன்னேறிட்டே வரோம் இல்லையா. சரி, நிறைய இப்போ ககன்யான் மிஷின், இப்போ விக்ரம் ஒன் லான்ச் பண்ணோம் சக்ஸஸ்ஃபுல்லாக, அது ககன்யான் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. வி நாராயணனே வந்து நேற்று வந்து 6 முதல் 7 சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு இந்த வருஷத்தில். ஸோ அந்த மாதிரி
பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த மாரி ராஜினாமாக்கள் வந்து ஒரு தடையா இருக்கு. இல்லையா? ஸோ அதான் இங்க குடுத்துருக்காங்க. அதே மாரி 2600 மேற்பட்ட பணியிடங்களை விரைந்து நிரப்பவும் வந்து இஸ்ரோ வந்து அ ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கு அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா ஸோ அதான் வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பது தண்டனைக்குரிய குற்றம் மாநிலங்களில் இன்று மசோதா தாக்கல் செய்யப்படுது. ஓகே. ஸோ இதுக்காக நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 1971 அந்த ஆக்டை வந்து இது பண்ண போகிறாங்க, திருத்த போகிறாங்க. சரிங்களா? அதான் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுத்த திருத்த மசோதா. அந்த ஆக்டில் இந்த மசோதாவை திருத்தி 2026 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நமக்கு தெரியும் வந்தே மாதரம் வந்து பக்கிம் சந்திர சட்டர்ஜியால் 1875 ஆனந்த் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் வந்து ஏற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இவர் ரவீந்திரநாத் தாகூர் வந்து கல்கத்தாவில் நடைபெற்ற தேசிய காங்கிரஸ் அதில் வந்து பாடியிருப்பார். ஓகே. ஸோ இது 150 வருஷம் ஆனதால இதை வந்து நிறைய கொண்டாடிட்டு இருந்தோம் இல்லையா, கடந்த நவம்பர் 1 இருந்து. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் சிறை அப்படின்றத சொல்கிறாங்க. 3 ஆண்டுகள் சிறை இல்லைன்னா ஃபைன் ப்ளஸ் 3 ஆண்டுகள் சிறை அப்படின்றத கொண்டு வர போகிறாங்க. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோன்னா ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலக வளாகத்தில் நாட்டில் முதல் மொழி அருங்காட்சியகத்தை சப்தலோக் அப்படின்ற கூடிய மொழி அருங்காட்சியகத்தை வந்து அமித்ஷா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இது வந்து மத்திய கலாச்சாரத்துறையின் கீழ் இந்த லைப்ரரி வந்து செயல்பட போகுது. ஓகே. இது வந்து நாட்டில் மொழிக்காக ஒரு மியூசியம் கட்டினது இப்போது ஃபஸ்ட்டு தான் கொல்கத்தாவில். சரிங்களா? கொல்கத்தாவில் கட்டியிருக்காங்க. ஓகே. ஓகே. வேறு என்ன இருந்துச்சுன்னா கடைசியாக ஒன்று இருந்துச்சு, அதை பார்த்து முடிச்சிடலாம். ஸோ மலையடிப்பட்டி அகழாவில் கீழடிக்கு இணையான கிணறு வெண்கல தகடுகளும் பங்கெடுப்பு. ஸோ தென்காசியில் நம்ம பார்த்துருந்தோம், சங்கரன் கோயில் பக்கத்தில் மலையடிப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கிணறு ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ அதை இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது கீழடிக்கு இணையான அமைப்புகள் கொண்ட இன்னும் சில முதுமக்கள் தாழிகள் கீழடி மாதிரியே இருக்கிற செட்டப்பில் இருக்கிற ஒரு கிணறு அந்த மாதிரி நிறைய கிடச்சிருக்கிறதா இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இரும்பு உற்பத்தி. ஓகே. இந்த இடம் வந்து ஹூமிடைட் இரும்பு துகள்கள் கிடைத்திருப்பதால் இது இரும்பு உற்பத்தி செய்த இடமாக இருந்திருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறாங்க சங்க காலத்தில். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகள் பழமையான சங்க காலத்து நாகரிகத்தை சேர்ந்தது அப்படின்றத ஒரு மேம்போக்காக சொல்லியிருக்காங்க. இன்னும் ரிசர்ச் பண்ணி நல்லா சொல்லுவாங்க. ஓகே. சரி. அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாளத்தில் சந்திக்கலாம். ஓகே. தேங்க்யூ.